ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது வருஷம் அப்படிங்கிறதுனால ஒரு புது கதை ஒன்று பார்க்கலாமா? ஒரு அழகான பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மறுநாள் நியூ இயர் அப்படிங்கிறதுனால எல்லா வீடுகளுக்கும் வெள்ளை அடித்து அழகாக கலர் கலராக லைட்ஸ் எல்லாம் பொருத்தி வச்சுருந்தாங்களாம். பார்க்கவே தகதகன்னு சொலிச்சிட்டு இருந்துதான். ஆனால் அந்த கிராமத்தில் ரொம்ப வருஷங்களாக பயன்படுத்தாத ஒரு பழைய பாலடைஞ்ச வீடு ஒன்று இருந்ததாம். அந்த வீட்டுக்குள்ளார சின்னதாக ஒரு விளக்கு. அந்த விளக்கு ரொம்ப நாள் பயன்படுத்தாததுனால தூசி படிஞ்சு ஒரு மூலையில் கிடந்துதான். அந்த விளக்கு நினச்சி தான், என்னால் இனிமேல் யாருக்கும் ஒளி தரவே முடியாதுல்ல, என்னை யாருமே பயன்படுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுச்சான். மறுநாள் நியூ இயருங்கிறதுனால எல்லா குட்டி பசங்களும் சேர்ந்து தெருவில் ஆடி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்களாம். ஒரே ஒரு சின்ன பொண்ணு கண்ணில் அந்த விளக்கு பட்டுச்சான். உடனே அந்த விளக்கை எடுத்து அதை கழுவி அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அழகாக தீபத்தை ஏற்றினாலாம். அவள் தீபத்தை ஏற்றின அந்த நொடியிலேயே அந்த பழைய வீடும் சரி பழைய விளக்கும் சரி ஒளியால் பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சுதான். அப்போ தான் அந்த விளக்குக்கு புரிஞ்சுதான், நான் பழசாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒளி இன்னும் புதுசாக தான் இருக்குது அப்படின்னு. நம்ம எத்தனை தடவை தோற்றிருந்தாலும், எவ்வளோ காலம் முயற்சியே இல்லாமல் இருந்தாலும், புது வருஷம் ஒரு சின்ன தீபத்தை மாதிரி பிரகாசமாக மாற்றிடும். ஒரு முடிவு எடுத்தால் போதும், ஒரு சின்ன முயற்சி ஒன்று பண்ணால் போதும், நம்மளோட வாழ்க்கையும் மறுபடியும் அழகாக மாறிடும். இந்த வருஷம் நான் மாறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவாக முடிவெடுங்க. அதுவே புது வருஷத்தோட உண்மையான வெற்றியாக இருக்கும்.